விஜய் டிவியில் சீக்கிரமே ஒளிபரப்பாக இருக்கிற சிந்து பைரவி கச்சேரி ஆரம்பம் அப்படிங்கிற சீரியலில் ஹீரோயினாக நடிக்க இருந்த ரவீனா தாகா அந்த சீரியலேருந்து விலகிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாச்சு. அதை உறுதிப்படுத்துகிற வகையில் ரவீனாவும் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் சிந்து பைரவி சீரியல் வித்தியாசமான கதைக்களத்தோடு ஒளிபரப்பாக போது இந்த நிலையில் ரவீனா தாகா விலகிட்டாங்க. அந்த வகையில் இவங்களுக்கு பதிலாக விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வந்துட்டு வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல்ல வில்லியா நடிச்சு வந்துட்டு இருக்கிற ஆர்த்தி சுபாஷ் ஹீரோயினா நடிக்க போறாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்குது. சிந்து பைரவி சீரியல்ல விஜய் டிவியில் ஏற்கனவே ஒளிபரப்பான ஈரமான ரோஜாவே, வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படிங்கிற சீரியல் நடிச்சு பிரபலமான திரவியம் ராஜ்குமார் ஹீரோவாகவும் இவங்களுக்கு ஜோடியா கிராமத்து பொண்ணு கதாபாத்திரத்தில் பவித்ரா பி நாயக் நடிக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு ஹீரோவா விஜய் டிவியில் போன வருஷம் முடிவுக்கு வந்த செல்லம்மா சீரியல்ல செல்லம்மோட கணவனா நடிச்ச வில்லன் நடிகர் ஆனந்த் கிருஷ்ணன் ஹீரோவா நடிக்கிறாங்க. இவங்க இப்போ சிந்து பைரவி சீரியல் மூலமா ஹீரோவா அறிமுகமாக இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஜோடியா தான் ரவீனா நடிக்க இருந்தாங்க. ஆனா இப்போ அவங்க வெளியேறிட்டனால அவங்களுக்கு பதிலாக ஆர்த்தி சீரியல்ல கமிட் ஆகி இருக்கிறாங்க. இந்த நிலையில ரவீனா தான் எதுக்காக சீரியலை விட்டு விலகுனேன் அப்படிங்கறத பத்தி தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல சொல்லியிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாத்தையும் ஒரு முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஆழ்ந்த யோசனைக்கு அப்புறம் நான் சமீபத்தில் கமிட்டான சிந்து பைரவி சீரியலில் இருந்து விலகிறதா முடிவு எடுத்திருக்கிறேன். என்னோட சில தனிப்பட்ட காரணங்களால் இந்த முடிவு எடுக்க வேண்டியது ஆகிடுச்சு. இது சாதாரண விஷயம் இல்லை. இந்த முடிவால் என்னோட வளர்ச்சி அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படின்னு நம்புகிறேன். நான் எதுக்காக இந்த சீரியல்லேருந்து விலகிறேன், என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான கேள்விகளும் கவலைகளும் உங்களுக்கு இருக்கும். ஆனால் இந்த முடிவு என்னோட முன்னேற்றத்துக்காக ரொம்ப கவனத்தோடு முழு மனதோடு நானே எடுக்கப்பட்ட முடிவு. நீங்களும் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். சில நேரங்களில் நம்மளோட இலக்குகளை அடைய நம்ம ஒரு படி பின்வாங்கிறது ரொம்ப அவசியம். டோன்ட் பி சேட் அப்படின்னு எனக்கு நிறைய மெசேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் சோகமாக இல்லை. உங்களோட இந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் நான் நன்றி உள்ளவளாக இருப்பேன். இதே மாதிரி எனக்கு எப்பவும் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவீனா அந்த போஸ்டில் சொல்லியிருக்கிறாங்க. அன்மக்களே, விஜய் டிவியில் அப்கமிங்காக வரப்போகிற சிந்து பைரவி சீரியலில் ரவீனாவை நீங்கள் எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.